அதுபோல் முதல்ல மனசில் நமக்கு இடம் இருந்துன்னாக்கா இதெல்லாம் படிப்படியாக அதனுடைய வளர்ச்சியில் பூரணத்துவம் பெறும். ஐயா, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு பேசும்போது சொன்னீங்க. அந்த அருட்பெருஞ்சோதினா யார் ஐயா? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இது மகாமந்திரம் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். பேருபதேசத்தில் தான் இந்த மந்திரத்தை எடுத்து தருகிறார். எனக்கு இறைவன் எடுத்து கொடுத்தது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தமிழ் எழுத்தின் முதல் எழுத்து. என்ற ஒரு எழுத்துக்குள்ளவே எத்தனை மகாசக்திகள் இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் அருமையாக உரைநடையில் படமே போட்டு ஊன்றல்னா அப்படி தொடருது. முதல்ல புள்ளி ஆவை ஆரம்பிக்கிறதுக்கு ஊன்றல், அப்புறம் கீழ்வரல், சுழித்தல், மேலேறல், கீழ்வரல், மடித்தல், அப்படியே மேலும் கீழும் போய் முடியும். அதுக்கு உள்ள மகாசக்திகள் 13 மகாசக்திகள் உள்ளே அமர்ந்திருப்பதை அவர் குறித்திருக்கிறார். அதுபோல மற்ற எழுத்துக்களுக்கும் அந்த மகாசக்திகள் இருந்திருக்க வேண்டும். அதை தான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுகின்றார். அருட்பெருஞ்சோதி தனித்தலைமை கடவுளை குறித்து கூறப்பட்ட அந்த ஒரு வார்த்தை. அது அந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்துக்கு பூர்வபூர்வம் தரம் உத்தரோத்தரம் என்று இருக்கின்றது. அதை இப்ப உங்களுக்கு ஒன்னா கொடுத்துட்றேன். இதை க்ளோஸ்அப்ல நீங்க இந்த உலகத்துக்கு கொடுத்துருங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று சொல்லுவார். இந்த அருட்பெருஞ்சோதி அப்படின்றதுக்கனுடைய பொருளை இந்த அட்டவணையில் நீங்கள் பொதுவாக உணர்ந்து கொள்ளலாம். இதை விரிவாக ஒரு நாள் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தின் பெருமை என்றதை பற்றி பிறகு பேசுவோம்.